ஹலோ மோட்டாஃபார்ம். நம்ம இந்தியாவில் வந்து வின்சர் லான்ச் ஆன பீரியட்லேயே நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இந்தியாவில் ஈவிஸோட பீரியட் வந்து இப்போ தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் கூட, மஹேந்திரா கூட, எம்ஜி கூட அந்த போட்டி வந்து இன்னும் நல்ல பெட்டராகுது. ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட்டில் பையர்ஸுக்கு பெட்டர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். வின்சர் வந்து நல்ல சேல் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டான நம்பர்ஸ் சொல்லும்போது வின்சர் நல்ல நம்பர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக விற்றுட்ருக்குது. அவங்க ஒரு 15,000 யூனிட்ஸுக்கு மேலே இது வரைக்கும் விற்றுட்டாங்கன்னு இன்டர்நெட்டில் சொல்லுது. ஆனால் வாங்கினவங்க ஆகட்டும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்த ஒரு கேப்பாக பார்க்கப்பட்டது வந்து அதோடைய பேட்டரி பேக் தான். ஏன்னா ஆல்ரெடி 38.2 kWh பேட்டரி பேக் இருந்தது. ரியல் வேர்டில் ஒரு 280 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 280 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட மோட்டோஃபார்ம் ஒருத்தரே ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தார். டாக்டர் விக்னேஷ் வந்து கொடுத்துருந்தார். ஆனால் இப்போ வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வின்சர் பார்த்தோன்னா வின்சர் ப்ரோன்னு ஒரு அப்டேட்டோட வந்திருக்கு. எம்ஜி வந்து ஒரு மஸ்ட் ஹேவா, அதாவது எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட்டை கொஞ்சம் நிறைய சேஞ்சஸோட கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த அப்டேட் என்ன மீன் பண்ணுது, கூட சேஃப்டியிலே ஒரு அப்டேட் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏன் நான் வந்து அந்த ஈவிஸோட பீரியட் இதில் இருந்து தான் அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னதில் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவின்னு சொல்லும்போது பையிங்கில் ஒரு டவுட் இருக்கும். இனிஷியலி நம்ம அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டை வந்து நிறைய பே பண்ணுறது மாதிரி இருந்தது. கூட லைஃப் டைம் வேரண்டியெல்லாம் நமக்கு வயபிளாக இல்லாமல் இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்ததுலேருந்து அதாவது லான்ச் ஆன அந்த பீரியடை நான் சொல்கிறேன், அதுக்கான நிறைய சாய்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்ல ரெண்டல் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னா நம்ம அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கம்மியாக பே பண்ணால் போதும். கூட அந்த 360 சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜ் எல்லாமே புதுசாக இருந்தது. ஆனால் மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது 90% பீப்புள் வந்து பேஸ் வந்து எடுக்காமல் ஃபுல்லாக பே பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வின்சர் லான்ச் ஆன பீரியடில் வந்து இதோடைய ப்ரைஸிங் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு காருக்கு நீங்கள் இவ்வளோ காம்படிட்டிவான ஃபீச்சர்ஸோட வந்து நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருந்தாங்க. இனிஷியல் 10,000 கஸ்டமர்ஸுக்கான அந்த ப்ரைஸிங்கை தாண்டி அந்த ஸ்கீம் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது அந்த 1 year ஃப்ரீ சார்ஜிங் ஸ்கீம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த பையர்ஸுக்கு இடையில் இருந்த டவுட்டு தான் அந்த பேட்ரி பேக்கோடைய பிரச்சனை. ஏன்னா லாங் ரேஞ்ச் கம்யூட்டிங் இப்போ ஈவிஸில் நம்ம நிறைய போக ஆரம்பிச்சிருக்கோம். ஈவியோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆகிட்டு இருக்குது. அப்படி பார்த்தோன்னா 38.2 kWhன்னு சொல்லக்கூடியது இந்த காரோட சைஸுக்கு சின்ன பேட்ரி. ஒரு 50 kWh கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்னு நம்மளும் அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். இன்டர்நெட்டில் நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது, அவங்களோட ZS-EVயோட பேட்டரி பேக்கை வைப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி 52 kWhல ஒரு பேட்டரி பேக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு சொல்லி டீட்டெயில் பண்ண போகலை. ஏன்னா நம்ம 2 வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அந்த 2 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ சேஞ்சஸ் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து எக்ஸைட், எக்ஸ்க்ளூசிவ், எசன்ஸ்ன்னு சொல்லி 3 வேரியண்ட் வந்து ஆல்ரெடி இருந்தது. இப்போ இந்த ப்ரோ வேரியண்ட் பார்த்தோன்னா எசன்ஸ் ப்ரோன்னு சொல்லக்கூடிய 3வது, அதாவது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணும்போது பேஸ் இல்லாமல், அதாவது பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ் இல்லாமல் 17,49,000 வந்து இனிஷியல் ப்ரைஸிங் பண்ணாங்க. 8,000 இனிஷியல் யூனிட்ஸுக்கு மட்டும் இந்த ப்ரைஸிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாள்லேயே அந்த 8,000 யூனிட்ஸ் புக்கிங் ஆனதுனால 18,09,800 சொல்லக்கூடிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எசன்ஸ் ப்ரோன்னு சொல்லக்கூடிய வின்சர் ப்ரோ டாப் ஆஃப் த லைனில் இருக்குது. 3 கலர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த செலிடான் ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர், ஒரு அவோரா சில்வர்னு சொல்லக்கூடிய ஒரு கலர், கூட வந்து ஒரு கிளேஸ் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய கலர், 3 இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த வின்சர் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். எனக்கு எப்போவுமே அந்த கருப்பு கலர் வந்து அந்த காரை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் கலர் என்ன இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எக்ஸ்டீரியரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்கும்போது வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஷீட் மெட்டல் ஆகட்டும் எந்த சேஞ்சில். ஆனால் ஷார்ப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த அலாய் வீலை பார்த்தோன்னா இந்த மெஷின்ட் அலாய் வீல் வந்து புதுசாக இருக்குது. ஆக்சுவலி இந்த 18 இன்ச்சு தான், ஆனால் இந்த அலாய் வீல் டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. இது லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ். ரீசெண்டாக ஒருத்தங்க லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ்னால் எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் ஈவிஸ் மாதிரி உள்ளதில் எஃபிஷியன்சி தான் மேட்டர். அப்போ ஒரு சின்ன ரோட் கிரிப்பில் கூட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணால் ஈவியோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு காட்டியிருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்களேன், எஃபிஷியன்ட் கிரிப்புன்னு பேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு ஸ்பீக்கரோட சவுண்ட் கம்மி மாதிரி காட்டியிருக்குல்ல, அப்போ நாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஈவிஸை பற்றி நம்ம பேசும்போது அதோட என்ஜினியரிங்கில் ஒரு பாயிண்ட்டை பேசுவோம். நீங்கள் இந்த வீல் பேஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து பேட்ரி பேக்ஸை நிறைய வைக்க முடியும். இது 2700 mm வீல் பேஸ். இதுக்கும் அந்த பழைய மாடலுக்கும் சேம் தான், அதாவது 38 kWh சேம் தான்.
என்னென்னா இதோட லெங்தும் சிமிலர் தான், 4285 மில்லிமீட்டர் சேம் தான். சைடில் நீங்கள் பார்த்து பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு பேக்குக்குள்ளே பேட்டரியை வந்து ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ரியருக்கு வரும்போது ஒரு சேஞ்சை வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இந்த ஆடாஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த பர்டிகுலர் அப்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து முன்னாடி ஆடாஸ் கிடையாது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இப்போ உள்ள கார்ஸில் வந்து வேரியன்ட் பேட்ஜிங் எல்லாம் யாரும் பண்ணுறதில்ல பார்த்தீங்களா, அதனால் எந்த வேரியன்ட்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எம்ஜி பற்றி இல்லை வந்து இந்த பர்டிகுலர் மாடல் பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன வரும்னா, எம்ஜி ஆப்வியஸ்லி வந்து எஸ்ஐஏசியோடைய கொலாபரேஷனில் இல்லை எஸ்ஏஎஸ்சியோடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான். அது ஒரு யூரோப்பியன் பிராண்டாக இருந்தது. அது சைனீஸ் ஆமான எஸ்ஐஏசி வாங்கினதுக்கப்புறம் எம்ஜின்னு சொல்லக்கூடிய பிராண்டை இந்தியாவில் வந்து அவங்க வந்து 2019 லான்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது முழுக்க ஒரு சைனீஸ் ஆப்ரேஷனாக இருந்தது. ஆனால் ரீசன்ட்லி பார்த்தோன்னா இந்தியன் ஸ்டீல் ஜெயனான ஜேஎஸ்டபிள்யூ வந்து இதோடைய மேஜர் ஸ்டேக்கை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எப்படி பாருங்களேன், இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஃபார்மலி தான் எம்ஜி மோட்டர் இந்தியான்னு இருந்தது. அப்படின்னா ஒரு இந்தியன் பிராண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இனிமேல் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ஆகலாம், வெஹிக்கிளோடைய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் ஒரு இந்தியன் பிராண்டில் என்ன கிடைக்குமோ அது எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த ஒரு சைனீஸ்ன்னு சொல்லி இந்த காரை பற்றி டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி இந்த பிராண்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்லலை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை 3 வேரியன்ட்ஸில் இருந்தது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அது அப்படி கேரி ஃபார்வேர்டாக இருக்குது. ஆனால் ஒரு இந்த எசன்ஸ் ப்ரோன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோ மாடலில் அப்டேட்டடான சேஃப்டியாக நம்ம பேசுகிறது வந்து ஆடாஸ். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஆடாஸுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இருக்குது. ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கு எஃபெக்டிவ்லி யூஸ் ஆகுதான்னு கேட்டால் அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிள் டிரைவிங்கில் அது ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் அது இருக்கிறது நல்லது தான். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவையான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஃபீச்சர்ஸோட ஆடாஸ் இருக்குது. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடாஸுக்கான கேமரா அந்த போர்ஷனில் இருக்குது. ரெடார் வந்து இந்த போர்ஷனில் வரும். கூட நீங்கள் ரியர்லேயும் ரெடார்ஸ் இருக்கும். 360க்கான கேமராஸில் இந்த போர்ஷனில் ஒரு கேமரா இருக்குது, ரியரில் இருக்கும், ப்ளஸ் வந்து மிரர்ஸில் இருக்கும். ஆடாஸ் வந்துருக்கிறத பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஆடாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ணணும். அது ஒரு ப்ரிலிமினரியான ஒரு டிரைவ் சிஸ்டமாக இல்லாமல் ஒரு எமர்ஜென்சியில் நம்மளுடைய சேஃப்டியும் மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டிக்காக இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னொரு அப்டேட் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் டு லோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங். வெஹிக்கிள் டு லோடு வந்து எஃபெக்டிவான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா இப்போ தான் அந்த கான்செப்டே நிறைய இடத்துல வருது. நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சிகார் லைட்டரில் இருந்து சார்ஜர் எடுத்து நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ள 120 வாட் சார்ஜர் ஆகட்டும், லேப்டாப் சார்ஜர் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை இல்லாத ஒரு இடத்துல போயிருக்கிறோம், நம்ம ஒரு ஹாலிடே போயிருக்கிறோம்னா ஈவிஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் என்னென்னா வெஹிக்கிள் டு லோட். ஈவிஸில் வந்து டிசியில் நமக்கு வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை இன்வெர்ட் பண்ணி ஏசி அவுட்புட் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட்கெட்ஸ் நம்ம ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு மிக்சர் யூனிட் ரன் பண்ண முடியும், ஒரு ஓவன் ரன் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஹாலிடேயில் நம்ம இருக்கிற இடத்துல எதாவது குக் பண்ணவோ இல்லை எதாவது எனிதிங் சார்ஜ் பண்ணவோ நம்ம வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து சில பெரிய கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புல் வெட்டுற மெஷின் வரைக்கும் அதில் ஆன் பண்ண முடியும்னெல்லாம் சில இதில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஹாலிடேயில் நமக்கு தேவையான ஒரு இது கொடுக்கும். ஆனால் அது பேஸ்ட் ஆன் த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் நம்ம ரேஞ்சை ஃபுல்லாக சார்ஜை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ரேஞ்சு கிடைக்காது. இது வெஹிக்கிள் டு லோட். அதே மாதிரி வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம ஒரு குரூப்பாக போகும்போது நம்மக்கிட்ட ஒரு ஈவி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ஈவியும் கூட வருது, அது கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஒரு பீரியடை தாண்டறதுக்கு, ஐ மீன் ஒரு சார்ஜர் ஃபைன் பண்ணுறது வரைக்கும் நம்மக்கிட்ட சர்ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா இந்த வெஹிக்கிள் இருந்து அந்த வெஹிக்கிளுக்கு சார்ஜ் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஃபீச்சர். இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனில் வச்சு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஏரோ லான்ச்சுன்னு சொல்லி தான் இந்த பர்டிகுலர் இன்டீரியரை பிராண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. என்னென்னா முதல்ல வந்து ஆல் பிளாக்காக ஒரு டார்க்கான இன்டீரியர் இருந்தபோது நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு பிளாக் இல்லை டார்க் இன்டீரியர்ஸ் வந்து பிடிக்காது. அதுலேயும் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு பீச் லைக்கில் ஒரு ஐவரி இன்டீரியர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. அது உண்மையிலே இந்த கேபினை நல்லா லைட்டப் பண்ணுது. அதுவும் மெயினாக பார்த்தோன்னா ரியரில் தான் அந்த ஸ்பேஸை இன்னும் எலிவேட் பண்ணி காட்ட முடியுது. மற்றபடி அந்த ஸ்டிச்சிங் பேட்டர்ன் ஆகலாம், சீட்ஸோட சப்போர்ட் ஆகட்டும், தை சப்போர்ட், போல்ஸ்ட்ரிங், அந்த வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன் எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 15.6
இது கண்ட்ரோல் சிஸ்டமாக நம்ம சொல்ல முடியும். என்டையர் கண்ட்ரோல்ஸ் இதில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப் லைக் தான். நம்ம சன்ரூஃப் வந்து 25% சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம்னா 25க்கு வரும். ஏன்னா அது ஒரு கிளாஸ் ரூஃப். இந்த போர்ஷன் ஓப்பன் ஆகாது. இந்த இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் 100% சொல்ல முடியும். இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதில் தான் வருது. நாங்கள் ரியரில் வந்து ஆக்சுவலி 600 லிட்டர்கிட்ட இருந்த பூட் ஸ்பேஸை வந்து 579 லிட்டராக வந்து இந்த நியூ எசன்ஸ் ப்ரோவில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் அதோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சேஞ்சும் கொண்டு வந்திருக்காங்க. பவர்டு டெயில் கேட் வந்து இதில் அப்டேட். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பின்னாடி வந்து டெயில் கேட் வந்து அங்கே ஓப்பன் ஆகுது. பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையான லக்கேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஒரு ஹாலிடேக்கான லக்கேஜை வந்து ஈஸியாக எடுத்துரும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அது பூட்டுது பார்த்தீங்களா? இதை காட்டுறதுக்காக தான் நம்ம பின்னாடி இருந்து அதை ஓப்பன் பண்ணலை. மற்றபடி எல்லா கண்ட்ரோல்ஸுமே இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஏசி ஆகட்டும், நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்குது. வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் ஆகலாம். வெஹிக்கிள் செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுறது முதற்கொண்டு என்ன நீங்கள் பண்ணணுன்னாலும் எல்லாமே இதில் தான் பண்ணணும். மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து லெஃப்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா லெஃப்ட் மிரர் அட்ஜஸ்ட். இப்படி எல்லா ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே தான். ஈஸியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈஸி தான். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகுமா, ஏதாவது பிரச்சனை வருமானு. சோஃபார் பெரிய பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டம் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. ஆனால் இது வரைக்கும் அவங்களுடைய இதில் பெரிய நெகட்டிவ்ஸ் கிடையாது. கூட இதை பாருங்களேன், வெஹிக்கிளோடைய மோட்ஸ் எல்லாமே நம்ம டிரைவிங்கான மோட்ஸ் இதில் இருக்குது. 360 கேமராவுடைய குவாலிட்டி பாருங்கள். ஆல்ரவுண்டு வந்து தெரிகிறது. நம்ம கார் வந்து ஃப்ரண்டில் நிற்கிறது, லாங்கில் இருக்கிறதையும் கரெக்டாக காட்டுது. இன்டீரியர் எல்லாமே சிமிலர் தான். ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அதில் வந்து டிஜிட்டலில் இருக்குது. இந்த காரோட சைஸுக்கு அது குட்டியாக தெரியுது. இந்த பர்டிகுலர் இந்த ஷாம்பெயின் கோல்டோடைய அந்த கலர் அது அப்படி மெயின்டைன் ஆகிருக்கு. இதில் வந்து 64 கலரில் வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங் ஆப்ஷன் இருக்குது. நைட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்லா டிசைன்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ரீமியமான ஃபேப்ரிக் வருது. ஓவரால் அந்த ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. மெயினாக சொல்ல வேண்டிய ஸ்டோரேஜ் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டோரேஜ், இந்த போர்ஷனில் ஸ்டோரேஜ். இங்கே அந்த டிரைவே வேரோட கான்செப்ட் எதுவுமே இங்கே கொண்டு வரல. எல்லாமே இந்த போர்ஷன்லேயும் பார்க்கிங் பிரேக்கெல்லாம் இதுக்குள்ளேயும் அவங்க இது பண்ணிட்டாங்க. கூட இதில் ஒரு பெரிய டேம்பர் டோர் இருக்குது. நம்ம டேப் வரைக்கும் உள்ளே போட்டு சார்ஜ் பண்ண முடியும். ஈவிஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இதுதான். இந்த பர்டிகுலர் சீட் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்புறம் இந்த மெட்டீரியல் எல்லாம் நல்ல பில்ட் டு லாஸ்ட்டாக நம்ம சொல்ல முடியும். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி, சாஃப்ட் டச். இதில் ஒரு ஃபாக்ஸ் வுட் ஆகட்டும், ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் க்ளோ பாக்ஸ் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டாகிள்ஸோட சிம்பிளாக ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம். இதில் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. இன்னும் நல்லதான். ஏசி வென்ஸ் எல்லாம் வெளியிலே தெரியல, அவ்வளோ நீட்டாக. இதில் ஒரு டைமண்ட் பேட்டர்ன்லாம் கொடுத்து நீட்டாக வச்சுருக்கேன். ஸ்டியரிங் வீல் ஃப்ளாட் பாட்டம். ஷாம்பெயின் கோல்டோட கலர் ஸ்கீம் இந்த இடத்துலையும் இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கும். சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது. நம்ம டிரைவிங்கில் பேசலாம். இனி மெயின் பாயிண்ட் ரியர் சீட், அதை கூட பேசிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோம். வின்சரோட ஒரு பெரிய அட்வான்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்லைனிங் தான். 135 டிகிரி வரைக்கும் ரியலான ரெக்லைனிங் இருக்குது. ஸ்லைடர் கிடையாது, ஆனால் லெக் ரூம் நமக்கு தேவையான இதில் இருக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர். இப்போ ஒருத்தங்க ரீசெண்டாக கன்சல்டிங்கில் டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த புதிய பேட்டரி பேக் வரும்போது இது ரைஸ் ஆகுமான்னு. ஏன்னா இது வந்து இந்த ப்ரிஸ்மேட்டிக் செல்ஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட் தானே தவிர ஹைட் வந்து பெருசாக ஏறாது. ஏன்னா ஆட் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான் இது. ஏன்னா இது ஒரு பார்ன் ஈவி பிளாட்ஃபார்ம். இது முழுக்க ஒரு ஐஸை ஈவி ஆக்காததுனால அவங்களால வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட் தான், அதில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்டோரேஜஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏசி வென்ஸ் இருக்குது. இதில் சாஃப்ட் டச்சான ஒரு மெட்டீரியல், எர்கனாமிக்கலி நமக்கு உட்கார முடியும். லாங் டிரைவ்ஸுக்கு சப்போர்ட்டிவான சீட்ஸ். மெயினாக அந்த கலர் வந்து இங்கே தான் அது எலிவேட் ஆகுது. இந்த ஓவரால் ஸ்பேஸை வந்து காட்டுது. இந்த ரூஃபில் இருக்கிற கலரும் இந்த பர்டிகுலர் இது ஆக்சுவலி ஒரு ஐவரின்னு சொல்லும்போது நம்ம பீஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலரில் தான் அது இருக்குது. ஒரு விஷயம் கூட பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிளாக் போர்ஷனில் இந்த டோர் பேட்லேயும் அந்த பீஜ் கொண்டு வந்துருந்தாங்கன்னா டோட்டலாக லைட்டப் ஆகிருக்கும். ஏன்னா அந்த லைட்டப்பான ஒரு ஃபீல் நமக்கு தெரியுது. அது மேபி அது கொஞ்சம் ஓவர் டன் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. கூட இதில் ஹெட் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டு தான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்கணும். இந்த இதில் வந்து ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் இருக்கிறதுனால டிஎல்ஓ பாருங்களா, ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஏரியா, பெரிய விண்டோ கிளாஸ் லோவர் போர்ஷனில் தான் இருக்குது. டிரைவிங்கில் நம்ம பேச முடியும். ப்ளஸ் எக்ரெஸ் பார்க்கலாம். இங்ரெஸ் நான் முதல்ல காட்டலை, உண்மையில் ஈஸி தான். எக்ரெஸ்ஸும் ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ ஆடாஸோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தோன்னா ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் தான். ஃப்ரண்டில் ஒரு அப்டக்கிள்
ஒரு பைக்கர் குறுக்கே வர்றாங்க இல்லை ஃப்ரெண்டில் போகிற வெஹிக்கிள் நிப்பாட்டுதுன்னு சொல்லும்போது சடன் பிரேக்கிங்க்கு யூஸ் ஆகும். அந்த ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்ஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்தியன் ரோட் கண்டிஷனில் ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது. அது என்னென்னா பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த சடன் ஷார்ட் பிரேக்கிங் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ரியர் எண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய இது நிறைய நம்ம கேள்விப்பட்டோம். அதனால தான் நம்மளுடைய மோட்டோ வேகன் ஸ்டிக்கர் பேக்கில் வந்து இந்த ஆடாஸோட சேஃப்டிக்காக 2 ஸ்டிக்கர்ஸ் போட்டிருந்தோம். அதில் இது ஒன்று, இன்னொன்று ஆல்ரெடி ஒரு ரீல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடாஸ் பேட்ஜிங் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஆடாஸோட பேட்ஜிங் வச்சுருந்தாங்கன்னா பீப்புள் பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடாஸ் பேட்ஜிங் இல்லாத வெஹிக்கிள்ஸில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நம்ம அலர்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் ரீசெண்டாக அந்த ஸ்டிக்கர்ஸை வாங்கினதுலேயும் சிலவங்க வந்து இந்த சைஸ் கொஞ்சம் சின்னது மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மேபி கொஞ்சம் பெருசாக்கணும் கூட பெருசாக்கலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு அலர்ட்டிங் ஸ்டிக்கரை எல்லோரும் இந்த சைஸுக்கு மேலே ஒட்டுவாங்களான்னு யோசித்தோம். பெருசாக்குன்னா அடுத்த எடிஷன் வந்து பெருசாக பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இப்போ உங்களுக்கு தெரியுற இந்த நம்பரில் வந்து பிங்க் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நம்ம இந்த ப்ரோ மாடலை வந்து ட்ரைவ் பண்ணலாம். இதுதான் அந்த கீ ஃபாப் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் ஆப்ஷன் இருக்குது. நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கீ வந்து நம்ம கீ ஃபாப்பை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம நடந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். கிட்ட வரும்போது ஓப்பன் ஆகும். உள்ளே ஏறி உட்காந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆயிரும். ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஒர்க் ஆயிரும். இது இதோடைய ஒரு அட்வான்டேஜ். இன்ஃபேக்ட் என்னென்னா நம்ம வந்து இங்கே புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோ அது எதுவுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆஃப் பண்ணணுன்னா வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு வெளியே போக முடியும். நம்ம கீயை வந்து இங்கே போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல், இது மாதிரி பெரிய கிளாஸ் ரூஃப் இருக்கிற மாடல்ஸ்லாம் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பை வந்து சேவ் பண்ணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளெல்லாம் இந்த மாதிரி சன்ரூஃபுக்கு வெளியில் விடாதீங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை. சேஃப்டியை வந்து கொஸ்டின் பண்ணுற வருது. ரீசெண்டாக நிறைய ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரீல்ஸ் பண்ணவங்க சொல்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சேஃப்டி கன்சர்ன்ஸ் அதில் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாது. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. நம்மளோட டேயை நம்ம கூலாக முடிக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. தயவுசெய்து ஹை பீம்ஸ் வந்து போடாதீங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் பண்ணிடுற மற்ற ரோடிஸஸோட இது பண்ணுறதே ஒரு டைப் ஆஃப் வந்து வேண்டலிசம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற லைட்டோட இன்டென்சிட்டியை அந்த பர்டிகுலர் டிரைவரை கொண்டு போய் அந்த ஹெட்லேம்ப் பக்கத்தில் விட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு வேண்டலிசம் இந்த ஹை பீம்ஸையும் அப்கிரேடட் ஹெட்லேம்ப்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். நம்ம சேஃப்டி மாதிரியே மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டி ஃபோக்கஸ்னால சேஃபாக நம்ம ஓட்டுவோம். ரோட்ஸ் வந்து சேஃபராக வந்து ஆக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் போட்டு வந்து திருப்புங்க. நம்ம டிரைவ் பண்ணுவோம். முதல்ல வந்து நம்ம இதோடைய அந்த சீட்டிங்காக செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து இந்த லெஃப்ட் ஸ்டாக்கில் வந்து இண்டிகேட்டர் ரைட் சைடு தான். லெஃப்ட் ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ், ரிவர்ஸ், நியூட்ரலுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒரு சின்ன பட்டனில் வந்து நம்ம பார்க்கிங் மோடுக்குள்ளே போக முடியும். அதாவது டிரான்ஸ்மிஷன் அந்த ஸ்டைலில். எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ண எனேபிள் பண்ணும். இந்த பக்கத்தில் நம்ம பொதுவாக வந்து இந்த பானட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு லிவர் மாதிரி ஒரு சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். அது வந்து டிரைவருடைய ஆங்கிள் ஆஃப் வியூவில் தான் கரெக்டாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல ஹை ரைஸில் உட்காந்துருக்குறோம். பானட் வந்து உண்மையிலே தெரியாது. ஏன்னா பானட் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 2 ஸ்டெப்பாக ஷார்ட்டர் ஓவர் ஹேங்ஸ் 2 ஸ்டெப்பாக இருக்கிறதுனால அது பெருசாக நமக்கு தெரியாது. இங்கே பாருங்களேன், இண்டிகேட்டர்ஸ் போடும்போது 360 டிகிரி வந்து பர்ஃபெக்டாக தெரியுது. இதில் தான் வென்டிலேட்டர் சீட்டுக்கான ஃபங்க்ஷனும் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. இப்போ வென்டிலேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. 186 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வில்லேஜ் ரோட்ஸில் எல்லாம் ஓட்டும்போது கூட ரோட்டில் இருந்து சைடில் இறங்குறதுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. மெக்பர்சன் ஸ்டட்டும் ரியரில் வந்து டார்ஷன் பீமும் தான் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஈவியோட ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா வந்து பொதுவாக ஒரு ஐஸ் என்ஜினுக்கு வந்து ஃப்ரண்டில் என்ஜின் வெயிட் இருக்கும். ஃப்ரண்ட் ஆக்சில் தான் வந்து லைவ் ஆக்சிலாக இருக்கும். ரியரில் வந்து டெட் ஆக்சிலாக இருக்குது. ஏன்னா ரியர் வீல் டிரைவாக மேக்ஸிமம் கார்ஸ் இன்னைக்குள்ளதில் இல்லை. அப்படி பார்த்தோன்னா ரியரில் வெயிட்டும் கம்மியாக இருக்கும். லேடன் கண்டிஷனில் தான் ஓரளவுக்கு அமுங்கின ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈவிஸோட ஒரு பாயிண்டில் நம்ம பார்த்தோன்னா ஈக்குவல் லோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங் இல்லாமல் இருக்கும். அது ஸ்டெபிலிட்டியை சப்போர்ட் பண்ணும். சஸ்பென்ஷனுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டியூன் சஸ்பென்ஷனோட ஒரு ஸ்டைல் இருக்குது. டிரைவபிலிட்டி பற்றி பேசும்போது நீங்கள் அந்த 2 வீடியோவையும் பாருங்கள். அதில் ஒன்று Q&A பண்ணியிருந்தோம். ஆனால் கிறிஸ்பாக சொல்கிறேன். ஆக்சுவலி ஈவிஸோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவிஸ் வந்து டார்க் வந்து இன்ஸ்டன்ட் டார்க்காக இருக்குது. நம்ம ஒரு ஐஸ் என்ஜினுடைய டார்க்கை வந்து நம்ம எடுக்கிறோன்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணி அதை வைடான
ஆர்பிஎம்ஸுக்கு நம்ம இது பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் ஈவிஸுக்கு இன்ஸ்டன்ட் டார்க் இருக்கும். ஆனால் எம்ஜி ஆஸ் அ பிராண்ட் வந்து இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோடைய அது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லேயே இதை வந்து ப்ராக்டிக்கலாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்களே தவிர வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஈவியாக வந்து டிசைன் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல இருந்த 38 கிலோவாட் ஹவர்லையும் பார்க்கும்போது 136 PS பவரும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. பெர்மனன்ட் மேக்னா சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்கும். பிரிஸ்மேட்டிக் செல் அவங்களுடைய எம்ஜி இது பண்ணுற பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி பேக் இருக்கும். நம்ம இப்போ வந்து பேட்டரி பேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52.9 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸை அதிலே தான் வச்சுருக்காங்க. அப்போ அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்குவேட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்லக்கிஷ் நேச்சரே கிடையாது. ஏன்னா இது ஒரு மோட்டரோட கான்செப்ட்னால இந்த சைஸ் ஆஃப் வெஹிக்கிளை புல் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன் லீனியராக வந்து கொடுக்குது. கூட நீங்கள் வந்து வெஹிக்கிள் இந்த மோட் செலெக்ஷன் போனீங்கன்னா இங்கே நிறைய ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. ஈகோ ப்ளஸ், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ்னெல்லாம் இருக்குது. ஸ்போர்ட் மோடெல்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நம்ம ஓட்டணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்கவரி இப்போ நம்ம ஹெவியில் வச்சுருக்கிறோம். இது வந்து அந்த ரீஜென்ரேஷன் ஆக்சிலேட் எடுத்தோடனே பிரேக்கில் போகுது பாருங்கள். நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், நார்மலில் வைக்கிறேன். நார்மல் சூட்டபிளான ஒரு பாயிண்ட். இப்போ ஈவிஸோடைய பாயிண்ட்லேயே ரேஞ்சு தானே ஃபேக்டர். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 479 கிலோமீட்டர் வந்து அவங்க ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாடிஃபைடு இந்தியன் டிரைவிங் சைக்கிளோடைய ஸ்டைலில். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனே நம்ம வச்சு நம்ம ஆவரேஜாக ஓட்டுவோமே, நம்ம இதோடைய ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணணும். அது எம்ஜிட்ட ஒரு வெஹிக்கிள் கேட்டிருக்கிறோம், கிடைக்கும்போது நம்ம பண்ணலாம். 81% பேட்டரி வந்து நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது 347 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம லீனியராக ஓட்டினோன்னா மோர் லைக் இந்த அளவுக்கு அதால் போக முடியும். அப்படின்னா கூட 100% நம்ம போட்டோன்னா 320 to 350 கிலோமீட்டர்ஸ் கேரண்டியாக போக முடியும். அதுக்கு கீழே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அழுத்தி ஓட்டினீங்கன்னா கூட. இப்போ டிரைவபிலிட்டி வந்து இது ஒரு வேன் லைக்கான ஒரு கார் தானே. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியூர்லி ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆக்குரேட்டான ஸ்டியரிங்கோட அப்படி ஒரு பாயிண்டில் கிடையாது. இது 2 டைப்பில் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிரைவிங்கில் ஒரு ஈவி வேணும், என்னோடய ஆப்ரேஷனல் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், அக்கேஷ்னலி நான் ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது ஸ்பேஷியஸாக வேணும்னு சொல்கிறதுக்கும் ரிக்வயர் ஆகும். கூட சாஃப்ட்வேர் ட்ரிவனாக ஒரு ஈவி வாங்கணுன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஒரு நல்ல சாய்ஸில் இருக்கணும். அப்படி உள்ள பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆடாஸ் பற்றி நம்ம சொல்லும்போது நிறைய இடத்துல நம்ம பேசிட்டோம். அடிஷ்னல் சேஃப்டிக்கான ஒரு பாயிண்டில் வந்து ஆடாஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியோடைய ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவிஸை பொறுத்தவரையிலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேட்டரி பேக் கீழே இருக்கிறதுனால என்ஜினியர்ஸுக்கு இதை சஸ்பென்ஷனை டியூன் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனால். ஆனால் எல்லா ஆக்சிலுக்கான லோடும் யூனிஃபார்மாக இருக்கும், ஓரளவுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். இந்த வெஹிக்கிள்லையும் வந்து அந்த அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து கம்ஃபர்ட் பாயிண்டில் தான் வச்சுருக்குது, நம்மளை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக வைக்கல. டேனி அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் உனக்கு தெரியுதா? லைட்டாக தெரியுது. நம்ம பழைய வீடியோலையும் பேசியிருப்போம். கார்னர்ஸில் நம்ம த்ரோ பண்ண எல்லாம் முடியாது. த்ரோ பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது ரோல் வந்து கண்டிப்பாக தெரியும். ஆனால் லீகல் ஸ்பீட்ஸில் நம்மளால் அப்படி ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ண முடியும். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த காரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய பட்ஜெட்டிங்கில் பார்க்கும்போது அந்த 6ஐயும் 9ஐயும் எல்லாம் கம்பேரிசனில் கொண்டு வருவாங்க. அது டோட்டலாக இன்னொரு டிஎன்ஏல இன்னொரு ஸ்டைலில் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ப்ராக்டிகாலிட்டி. அதாவது நம்ம கொடுக்குற காசுக்கு ஆன ஃபீச்சர்ஸ், அந்த பேட்டரி பேக் ஆகட்டும், அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டை கம்மி பண்ண சொல்கிறவங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீம் ஆகட்டும். ஏன்னா இதே 19 லட்சம் ரூபா 18.4 லட்சம் ரூபா கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருதுன்னா பேட்டரி பேஸில் எடுத்தோன்னா 13.4 லட்சம் ரூபா கிட்ட தான் நம்ம இனிஷியலி பே பண்ண வேண்டி வரும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை சொல்கிறேன். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியான ஆப்ஷன். இப்போ ஈவிஸோட அட்வான்டேஜ், நீங்கள் சடனாக வந்து ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பாருங்களேன், குவிக்காக வந்து நம்மளால் வந்து ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ண முடியும். லேகெல்லாம் நமக்கு தெரியாது, கியர் டவுன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அந்த ஒரு பாயிண்டில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இதோட கர்வ் வெயிட் பார்த்தோன்னா 1960 கிலோகிராம் வந்து ஆல்ரெடி ப்ரோ வர்றதுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா பேட்டரி பேக்கோட சேர்த்து
இப்போது அடிஷ்னலாக இந்த பேட்ரி ஆட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 கிலோ வரைக்கும் ஆட் ஆகிருக்கலாம். ஆனால் இன்டர்நெட்டில் எங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு 2 டன் கெப்பாசிட்டிக்கு மேலே தான் போயிருக்கும் அன்லேடனில். லேடனில் நம்ம பார்க்கும்போது ஒரு 350 கிலோகிராம்ஸ் வந்து நம்ம ஆவரேஜாக அடிஷ்னலாக நம்ம சொல்ல முடியும். ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. அப்படி பார்த்தோம்னாலும் பவர் டு வெயிட் ரேஷியோவும் பவர் டு டார்க் ரேஷியோவும் ஒரு ஈவியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஓகே தான். அது வந்து ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் கிடையாது. ஆனால் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஈவியாக கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். ஆக்சுவலி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஹைவேஸில் வரும்போது கொஞ்சம் ஓவராக குதிக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருந்து பார்த்தோன்னா டிபிஎம்எஸில் வந்து ஃப்ரண்டில் 43 காட்டுது, ரியரில் 44 வரைக்கும் இப்போ என்ட்ரு ஆகிடுச்சு. முதல்ல 42 காட்டிகிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு டயர் ஷாப் வந்து தேடிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டயர் ஷாப்பில் வந்து ஏர் இறக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இவ்வளவு ஹாட்டான ஒரு கிளைமேட்டில் இவ்வளவு தூரம் நம்ம ஓட்டிக்கிட்டு கரெக்டான ஒரு கேலிப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா நம்மளுடைய டயருடைய இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நல்ல ஹையாக இருக்கும். பட்ஸில் ஒரு குத்து மதிப்பாக குறைச்சி இப்போ வந்து 34.2 PSI, 33.8 PSI ஃப்ரண்டில் 2 இருக்குது, 35, 33 ரைட்டில் காட்டுது. ஆக்சுவலி என்னென்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதில் ரோட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா 43 டிகிரி செல்சியஸ் இருந்தது டயரோட டெம்பரேச்சர் காட்டினது. அப்படின்னா எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி பார்ப்போம். ரீசெண்டர்லாம் ஆகும். ரொம்ப லீனியராக தான் அப்படி ஸ்பீட்ஸ் வந்து பில்ட் ஆகும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிரைவிங்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா வந்து டேனி உனக்கு சீட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம், முன்னாடி கொஞ்சம் பவுன்ஸியாக இருந்தது. 34 வந்து நம்ம கோல்டு டயர் ப்ரெஷரில் செட் பண்ணிட்டோன்னா இந்த காருக்கான இது கரெக்டாக இருக்கும். இது ஒரு காரோட டெஸ்ட் ட்ரைவே குழப்பி விட்டுரும் இந்த ஹை டயர் ப்ரெஷர். ஏன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டில் வந்திருக்கு. இப்போது புது வெஹிக்கிள் எப்போவுமே நீங்கள் மேனுஃபேக்சர் ஸ்பெக்கில் இருந்து டிரான்சிட்டில் வரும்போது ஹை டயர் ப்ரெஷரில் தான் வரும். முன்னாடி எலிவேட்டோட ரிவ்யூவில் நாங்கள் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் ஸ்டக் ஆகி எலிவேட் இப்படியா இருக்கும் டவுட் பட்டு தான் மாற்றணும். அதுவும் இதே மாதிரி 40, 50 இருந்தது அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கண்டனில் பேசியிருக்கோம். ஓகே, டிரைவிங் ஓரளவுக்கு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனி வந்து அது வந்து வாய்ஸ் அலர்ட்ஸ் கேட்குது. ஏதாவது சர்வீஸ் சென்டர் நியரஸ்ட்டாக இருக்கிறவங்களும் பார்க்குறீங்களான்னு கேட்குது. அது இவங்களுடைய இந்த கனெக்டட் கார் ஆப் உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட் இன்சைடோட கான்செப்ட் ஆகலாம். அது எல்லாமே நிறைய இடத்துல நம்ம பேசிட்டோம். பிரேக்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் யூஸ்ட் ஆகணும் பாருங்கள். ஷார்ப்பான பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயருடைய ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம இந்த இடத்துல பழைய ஸ்டிஃப்னஸோட வந்திருந்தோன்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், போட்டு அடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றியெல்லாம் நம்ம அதில் நிறைய பேசிட்டோம். ஏன்னால் நான் ரொம்ப கிறிஸ்பாக சொல்கிறேன். ஸ்பேஸ் இருக்குது, தை சப்போர்ட் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ஹேண்ட்லிங்கோடைக்கு இவங்க கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிக்காக வச்சதுனால அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து பேலன்ஸ்டுன்னு சொல்கிறத வரைக்கும் சாஃப்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த ஸ்டிஃப்னஸ் எங்கேயும் எவிடண்டாக தெரியல. இந்த சீட்டோடைய இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து இந்த டைமண்ட் கட்டிங் எல்லாம், இது வந்து நம்ம அது யூஸ்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் உட்கார்ந்து அது சீட்டிங் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரோடோட அண்டுலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஏறி இறங்குறது நமக்கு தெரியும். ஆனால் பாடிக்கு அது எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் உள்ளவங்களுக்கு இந்த கார் வந்து பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ ஏறி ஃபுல்லாக வெளிச்சம்தான், லைட்டாகவே உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த பவர் அண்ட் டார்க்கும் ரொம்ப ஹை ஆகாதனால அந்த டார்க்கோட ஃப்ளோ எல்லாம் உடம்புல தெரியல. லேன் சேஞ்சஸ் வந்து ஷார்ப்பாக, இப்போ பார்த்தீங்களா லெஃப்ட் லைனுக்குள்ளே வந்தோம், ரைட்டு போகலாம் நானே, ஷார்ப்பாக கட் பண்ணால் மட்டும் தெரியுது. ஆனால் பிரேக்ஸ் வந்து இப்போ பாருங்கள், நோஸ் டைவ் நல்லாவே இருக்குது. நோஸ் டைவ் வந்து எவிடன்ட் அது. ஏன்னா ஈவிஸை வந்து இன்னும் மெனக்கெட்டு டியூன் பண்ணால் தான் நோஸ் டைவை வந்து கட் பண்ண முடியும். ஆனால் சம்படி வந்து ரொம்ப லீனியராக ஓட்டுறவங்க, நம்ம வந்து பின்னாடி உட்காந்துருக்குறோன்னா அமைதியாக அப்படி பாட்டு உட்கார முடியும். நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்டேட்டில் இந்த பார்த்தீங்களா, இந்த ப்ரோக்கன் ஜாயின்ஸோடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த சீட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு தூக்கி போடும்போது தெரியுது பாருங்கள், அது பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். இப்போது
இந்த அப்டேட்டோடைய பாசிட்டிவ்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம். இதில் என்னென்ன பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னா இந்த ரியரில் கண்டிப்பாக வெண்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்கலாம். இவங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு ரியரில் ஒரு வெண்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த சீட்டில் வந்து அந்த பாஸ் மோடுக்கான ஒரு லிவர் கொடுத்து இதை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ரீசெண்டாக நிறைய இடங்களை ட்ராவல் பண்ணும்போது சாஃபர் ட்ரிவனாக எம்ஜி பார்க்குறோம், இந்த வின்சர் பார்க்குறோம். ப்ளஸ் வந்து கேட்குறவங்க கன்சல்டிங்கில் கேட்குறவங்களும் வந்து சாஃபர் ட்ரிவனுக்காக கேட்குற சாய்ஸஸ் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இந்த ஒருத்தங்களுக்கு காலை கொஞ்சம் கூட ஃப்ளெக்ஸ் பண்ணி இந்த 135 டிகிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆங்கிளில் உட்கார முடியும். அது எவ்ரி டைம் நம்ம அவங்கக்கிட்ட இறங்கி அதை நீக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணவங்க அது கூட பண்ணிக்கலாம். மோட்டரைஸ்டாக கூட நம்ம சொல்லலை, லிவர் ஸ்டைலில் பண்ணியிருக்கலாம். அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தோம்னா 2 சாய்ஸஸ் வந்து எம்ஜி கொடுத்துருக்கலாம் பையர்ஸுக்கு. இது இல்லாமல் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் பெருசாக தேவையே கிடையாது. இன்னொன்று இது ஃபிக்ஸட் கிளாஸ் ரூம். இப்போ சிலவங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னா நினச்சா கூட ஒரு சாய்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபிக்ஸட் கிளாஸ் ரூப் வந்து இந்த ஸ்கை ரூஃப்னு சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு பெரிய தேவையில்லாத விஷயம். இது இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ப்ரைஸிங் கம்மியாகும். செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா ஆடாஸ் இல்லாத ஒரு வேரியண்ட்டும் கொடுத்துருக்கலாம். எசன்ஸ் ப்ரோவிலே ஆடாஸ் இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் ஆடாஸ் வந்து தேவையில்லைன்னு நினைப்பாங்க இல்லையா. நம்ம ஆடாஸ்க்கு எதிரானவங்க கிடையாது, ஆனால் வந்து இல்லாதையும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூட காம்படிட்டிவாக இருந்திருக்கு. மேபி அவங்க அடுத்த அப்டேட் லெவலில் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட்டு வேரியன்ஸை வந்து ஷஃபில் பண்ணுறதில் இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த காரோடைய பர்பஸ் வந்து ஒரு பாயிண்ட் நான் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினேன். எப்படின்னா எப்போவுமே கன்சியூமர் தான் எந்த ஒரு பிஸ்னஸில் ஆகட்டும் கிங்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த காரும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பிளானிங் டீம் வந்து ஒரு ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு குளோபல் ப்ராடக்டை இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கும் போதே கன்சியூமரோட ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, அவங்களோட பட்ஜெட் என்ன இருக்குது, யார் இவங்க டார்கெட் கன்சியூமர்ஸ்ன்னு எடுக்கும்போது காம்படிஷனுடைய ப்ராப்ளம்ஸ் என்னது, காம்படிஷன் எந்த இடத்துல இவங்களோடைக்கும் பெட்டராக இருக்காங்க, காம்படிஷனோடைக்கும் நம்ம எப்படி பெட்டர் பண்ண முடியும்னு உள்ளதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை எல்லா ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற மாதிரி இவங்க லான்ச் பண்ணாங்க. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்தது, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ வின்சர்லன்னா எம்ஜி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வின்சரோட நம்பர்ஸ் வந்து நல்ல நம்பர்ஸ் கொடுக்கு. ஆனால் அதில் அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சியூமரோடைய ரிக்வயர்மெண்ட்ஸை கேட்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு 2 விஷயம் எக்ஸாம்பிள். ஒன்று பிக்கர் பேட்டரி பேக், செகண்ட் ஒன்று ஆடாஸ் அதை மிஸ் பண்ணிச்சதுன்னு நம்மளோட இதில் பேசியிருந்தோம். இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது கன்சியூமருக்கு தேவையான ஒரு அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எம்ஜியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் லான்ச் பண்ணி ஒரு 6 to 9 months இல்லை ஒரு 1 year பீரியடுக்குள்ளே அவங்களுடைய லான்ச்சில் நடந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போர்ஷனை இப்படி ஒரு ஷார்ட்டர் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கன்சியூமருக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ வேர்டிக் ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இது யார் வாங்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறோன்னா கொஞ்சம் லாங் ரேஞ்ச் நீங்கள் பார்க்குறீங்க, சாஃப்ட்வேர் ட்ரிவனாக பார்க்குறீங்க, ப்ளஸ் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஈவி பார்க்குறீங்க, நிறைய டெக் ஃபீச்சர்ஸோட பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது பாருங்கள். இப்போ இந்த காரோடைய டியூரபிலிட்டி பற்றியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. என்னென்னா இது வந்து ஒரு பான் ஈவி பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்டது. ஆல்ரெடி சைனாவில் ஆகட்டும் அது வந்து போஜோனோடைய ஈவியாக இருக்குது. அப்புறம் உலிங்கோட க்ளவுட் ஈவின்னு சொல்லி அந்த சைனீஸ் மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற மார்க்கெட்ஸில் விற்கிறது. அதனால் இது ஒரு டெஸ்டட் அண்ட் ட்ரைட் மாடலாக தான் நம்ம பார்க்குறோம். நம்மளோட Q&A வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 5 seater ஈவி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு பியூர் டிரைவிங் கேரக்டரோட, நீங்கள் ஒரு ஹேண்ட்லிங்கோட ஃபன் டு டிரைவான ஒரு ஃபேக்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் அதுக்கான ஒரு பாயிண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி கார் ஓரியன்டான ஒரு விஷயம். இப்போ இதோட ஃபீட்பேக் வந்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாங்கள் சொல்லணும், எம்ஜிக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா எம்ஜி வந்து ஆக்சுவலி நம்மளை மீடியா டிரைவுக்கு வந்து மோட்டோவாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கவுகாட்டியில் வந்து அஸ்ஸாமுக்கு தூரம் நான் போனதில்லை, நானும் டேனி போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணி டிக்கெட்லாம் போட்டாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டே மீடியா டிரைவ் முடிச்சு செகண்ட் டே ஆகும்போது நம்ம இந்தியாவில் அந்த வார் நடந்த நேரம் அதை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எம்ஜி டீலரை வந்து லிங்க் பண்ணி கொடுத்தாங்க. இந்த லிங்க் பண்ணதில் எம்ஜிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், திருப்பூர் மோகனண்ணாக்கும் ஏரியா மேனேஜருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவங்க தான் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.